அடச்சாய் கூச்சமா இல்ல பண்றது ஃப்ராடு தரும். அதுல நேர்மையை எதிர்பார்க்கறீங்க போல. பக்கத்துல சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை திட்டி திட்டி பேசி அதுல ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அழுது உருண்டு பிறண்டு கார்னர் பாரிஸ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்றீங்களா? சாய் ஏன்னா இது நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் ப்ரோ. நான் இந்த ப்ரோமோலாம் கவனிச்சுட்டு நம்ம விஜே பாரு அல்றத வச்சுட்டு என்ன நினைச்சிட்டேன்னா, சரி வீட்டுக்குள்ள போட்டு எல்லாரையும் போட்டு பாடா படுத்திட்டாங்க போல. அப்ப திவாகர் அவர்கள் வந்து விஜே பாருக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டாங்க போல. இந்த கியூசி பண்றதுல ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் போல. அதனால தான் நம்ம விஜே பாரு உட்கார்ந்து அல்றாங்கன்னு பார்த்தா இவங்க கியூசி பண்ணையே தயாரா இல்ல. இன்னும் ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ் விஜே பாரு ரொம்ப தெளிவா பிளான் போட்டு தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கியூசி பண்ணும்போது யாரோட பாட்டிலையுமே செலக்ட் பண்ணாம எதுக்குமே அப்ரூவ் கொடுக்காம ஒன்லி ரம்யாக்கான பாட்டலுக்கு மட்டும் ஃபுல்லா அப்ரூவ் கொடுத்து ரம்யாவை ஜெயிக்க வச்சு ரம்யாவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு போக வச்சு, அப்போ ரம்யா கையில இன்னொரு பவர் இருக்குமா, ரம்யாக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அண்ட் ரம்யா ஆப்போசிட்ல இருக்க பிபி ஹவுஸ்மேட்ஸ்ல யாரா ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கவும் முடியும். ஓகேவா? அதனால இவங்க ரொம்ப தெளிவா பிளான் போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான பாட்டலையுமே செலக்ட் பண்ணாம தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு டைரக்டா ரம்யாக்கான பாட்டல் மட்டும் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம தண்ணி போல ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காப்ல. அதுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனையா வெடிச்சிருக்குது. ஓகேவா? பண்றது ஃப்ராடுத்தனம். அதுல வந்து பக்கத்துல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணலையா, அதுக்கு இவ்வளவு பெரிய ஒப்பாரி. பக்கத்துல நம்ம காமு மாமா வேற இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, முக்கியமா எஃப்ஜே வச்சு செய்யறான். எஃப்ஜே இந்த இடத்துல நம்ம பாராட்டலாம் வரும், அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்கான். சோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாமா? சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சோ பார்த்து தட்டி விடுங்க. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் வந்து கியூசிக்கு நல்ல ஒரு பவர் கொடுத்துட்டார். ஓகேவா? நீங்க எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், நீங்க நினைச்ச மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கியூசி பண்ணும்போது உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போங்க. கியூசி அப்படிங்கிற பவரை ஷார்ப்பா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஏத்தி விட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம விஜே பாரு என்ன பிளான் போட்டாங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை, நமக்கு நம்பிக்கையா இருக்க ஒருத்தரை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் ரம்யா. ஓகே, அதை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரையுமே போட்டு வம்பிழுக்காங்க. முக்கியமா எஃப்ஜே போட்டு நோண்டுறாங்க. இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த கியூசி வந்து இந்த ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஜூஸ் ஸ்டால், அந்த ஸ்டாலுமே ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கியூசியா இருக்க நம்ம விஜே பாரு நம்ம எஃப்ஜேக்கான அந்த ஸ்டால்ல போய் ஏறி மேல உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து அவனை போட்டு கிறுக்காக்குறாங்க. அவனை போட்டு நோய்ங்கிறது, உன் ஜூஸை செலக்ட் பண்ண மாட்டேன், ஃபுல்லாவே ரிஜெக்ட் தான், நான் எதையுமே செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெறுப்பேத்துறாங்க. இந்த பக்கம் வந்து ஆதிரையை போட்டு வெறுப்பேத்துறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வெறுப்பேத்துறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற விஷயங்களை சமைச்சு கொடுக்கணும், டீ காபி போட்டு கொடுக்கணும், அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால அதை சமைச்சு கொடு, முட்டையை போட்டு அதை கிண்டி கொடு, மேகியை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு விஷயத்திலேயுமே வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரையுமே வேலை வாங்குறாங்க. லிட்டரலி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அடிமை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது தண்ணி போல அங்கதான் தனக்கான வேலையை காட்டுறாரு. நம்ம விஜே பாரு வந்து எஃப்ஜே பிடிச்சி நோண்டி எஃப்ஜே போட்டு ஒரு மாதிரி திட்டுறாங்க. ஒர்க்கர்ஸ் அடிமைப்படுத்துற ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி நம்ம எஃப்ஜே போட்டு ஒரு மாதிரி டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு இடையில டக்கு நம்ம தண்ணி பழம் போயிட்டு ஒன் சைடா பண்ணாத பாரு, தப்பு, கியூசி ஆபீசர்னா கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், இப்படி ஒன் சைடு அடிக்க கூடாது, இளைஞர்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, அந்த இளைஞர்களுக்கு ஆப்போசிட்ல நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சாச்சு. லிட்டரலி அந்த இடத்துல வந்து எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறாப்ல, நம்ம அரமண்டேனுக்கு பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காப்ல. கொடுக்க நம்ம அக்காக்கு வெறுப்பாகுது. என்னன்னா அந்த இடத்துல முக்கியமா அதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, நம்ம அண்ணனை மயக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ணனுக்கு சொத்துள்ள சாப்பாடோ இல்ல மாதுளை பழமோ என்னத்தையா கொடுத்தாலே அண்ணன் மயங்கிடுறாப்ல, அந்த வழிக்கு போயிடுறாப்ல. அந்த வகையில் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம விஜே பாருக்கு செஞ்ச முட்டை சோறு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம தண்ணி பழத்தை கொடுத்துட்டாங்க. முட்டை சோறு, ஜூஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே தண்ணி பழத்தை கொடுத்தாச்சு. அதனால தண்ணி பழம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டுனா, ஆப்போசிட்ல இருக்க டீலக்ஸ் ரூமுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் சப்போர்ட். பாரு ஒன் சைடா பேசக்கூடாது, எல்லாருமே சமமா நம்ம பார்க்கணும், சரியா? யாருக்கும் சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் நம்ம விஜே பாருக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சாரு. அது விஜே பாருக்கு ஒரு மாதிரி கிறுக்காயி, ஆஹா என்னடா இது நம்மளை போட்டு டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் அடிக்காங்கன்னு பார்த்தா திவாகர் அடிக்காரன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பாய் வெடிச்சு வீட்டுக்கு வெளியே போறாங்க. அதுதான் நம்ம கடைசி ப்ரோமோ பார்த்தா, மூணாவது ப்ரோமோ. அந்த ஒரு ப்ரோமோல ஒரு சீன் வந்துச்சு, போய் நேரா சோஃபால போய் உட்காந்து சோஃபால உள்ளது எல்லாம் எடுத்து போட்டு டம்மு டிம்முன்னு அடிச்சு ஒரு மாதிரி கத்தனாங்களா, அதுதான் அந்த சீன். வெளியே போய் நிற்கிறாங்க. வெளியே போய் நின்று ஒரு மாதிரி வெறுப்பாய் நின்று திவாகரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. லூசு, பைத்தியம், கிறுக்கு, இவனை வச்சு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு திட்டுறாங்க. பட் வீட்டுக்குள்ள என்ன பிளான் போட்டாங்கன்னா, திவாகரை கைக்குள்ள எடுத்தாச்சு. நீ மட்டும் தான் கரெக்டாக பண்ணுறேனே, எல்லாருக்கும் பார்த்து பண்ணுனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பாரு கூப்பிட்றாங்க, வாங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே போய் கூப்பிட்டு இந்த கார்டன் ஏரியாவில் நிப்பாட்டி பேசிட்டு இருக்காங்க. யாரு? விஜே பாருவும் நம்ம தண்ணி பழமும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே உள்ள இருந்து, அண்ணே இந்த ஜூஸ் கொண்டு வரவா, அண்ணே மாதுளம்பழம் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கேட்க இங்க விஜே பாரு பேசுறத திவாகர் கேட்க மாட்டேங்காரு.
சுத்தமா கேட்காம ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு கொண்டு வா தம்பி கொண்டு வா தம்பின்னு எஃப்ஜே பார்த்து பேசிட்டு இருக்காரு. லிட்டரலி அந்த இடத்துல வந்து பாரு வந்து செத்துட்டாங்க, பாரு நொந்துட்டாங்க. என்னடா இவரை வச்சு நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விடாம எஃப்ஜே வச்சு செய்யறான். எஃப்ஜியை வச்சு செய்கிறான். அவன் சொல்லிட்டான், என் இது ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த டாஸ்க் ஆடுறேன், அவங்க ஏதோ ஒன் சைடாக கேம் ஆட ட்ரை பண்ணுறாங்க, விட மாட்டேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே செய்கிறான். அதில் தான் கோவப்பட்டு அந்த சோஃபாவில் போய் உட்காந்து அடின்னு எல்லாத்தையும் அடிச்சு, கூட ரம்யாவும் இருக்காங்க. ஏன்னா ரம்யாவுக்கு தான் ஃபுல் பாட்டிலாம் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சுல, அவனை ரம்யா கூட நிற்கிறாங்க. ரம்யா இங்கே ஒரு கேம் போட்டிருக்காங்க, அதுதான் பெரிய மேட்ரு. அப்போ ரம்யா அதில் நின்றுட்டு, அண்ணா அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம திவாகர் மண்டையை கழுவ ட்ரை பண்ணுறாங்க, நம்ம பாரு அழுதுகிட்டே ட்ரை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரே சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுது, நீ ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்க அந்த மொத்த ஊரையும் ஆப்போசிட் பண்ணி சண்டை போடும்போது உங்களுக்கு தெரியல, மொத்த ஊரையும் ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்கன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் பிடிச்சி நோண்டிங்களே. இப்போ QC தான் நீங்க பார்க்கணும், அங்க போய் ஜூஸ் செய்யக்கூடாது. ஆதிரி அவர்களுக்கான ஜூஸ்ல போயிட்டு எசன்ஸை ஊத்திடுவேன், அதை ஊத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுறது என்ன? இந்த மாதிரி எல்லா கேவலமான வேலையும் பார்த்துட்டு அந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கார்னர் பாரிஸ் கார்னர் ஒரு கேம் போட ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த இடத்துல நம்ம தண்ணி போன லைட்டா ஸ்லிப் ஆகி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம், ரம்யாக்கு மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சார். ஒரு மாதிரி மண்டை கழுவப்பட்டுச்சு. அங்க இருந்து திருப்பி நம்ம எஃப்ஜேயும் சபரியும் ஓடி வந்துட்டாங்க. எஃப்ஜே, சபரி, பிரவீன் நினைக்கிறேன் எல்லாம் ஓடி வந்து அவருக்கு கை அமைக்கி விடுறதுன்னு, சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னா, மாதளை போல ஊட்டி விடுறதுன்னு, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். அவர் சொகுசு கண்டுட்டார். இப்படி உட்கார்ந்துருக்காரா, பண்ணுங்க விஜய் பாரு சைடில் உட்காந்து அழுது பேசிட்டு இருந்துச்சு. அவர் கண்டுக்கவே இல்லை. இவர் ஜாலியாக கையெல்லாம் கொடுத்துட்டான், ஊட்டுங்க அப்படின்னு இருக்காரு. இவரை ஏமாத்துறது ரொம்ப சிம்பிளுங்க. சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இவருக்கு மாதுளை பழத்தை கொடுத்தாலே இவர் ஆட்டோமேட்டிக்காக மயங்கிடுவார். அந்த இடத்துல விஜய் பாரு வெறுப்பாய் கிளம்பி திருப்பி அவங்களோட டேபிளில் வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இதில் காமு மாமா பயங்கரமாக விஜய் பாருக்கு சப்போர்ட் கொடுக்காரு. எதுக்குண்ணே, சாப்பாடு சாப்பிடையா, நீ கேட்டல இன்னைக்கு ஒன்று, அதுலேயே ஆடி போயிட்டேன். 3 மாதம் எப்போ முடியும்னு இருக்குன்னு ஒன்று கேட்ட தெரியுமா, ஆடி போயிட்டேன். 3 மாதம் சீக்கிரம் முடிஞ்சிடும், முடிஞ்சப்பறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது உங்களோட பர்சனல். பட் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்காத. நீ வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன், ஆதிரி அவர்கள் சொன்னதை ப்ரூஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம யாருக்கு பாருக்கு சப்போர்ட் பண்ணி காமு மாமா என்னத்தலாமோ பேசி பார்க்காரு. பட் திவாகர் ஒரு சொட்டு கூட இறங்கி வர மாட்டேங்கார். திவாகர் என்ன சொல்றாரு தெரியுமா, ரம்யாவையும் செலக்ட் பண்ணுவோம், சுபிக்ஷாவையும் செலக்ட் பண்ணுவோம், சுபிக்ஷா ரம்யா 2 பேரும் டிராப் பண்ணிடுவோம். இவருக்கு என்னன்னு தெரியல, சுபிக்ஷாவை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. சுபிக்ஷாவை செலக்ட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காரு. விஜய் பாருக்கு அதை ஏத்துக்க முடியல. விஜய் பாரு அதை ஏத்துக்க முடியாம எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. நீ ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணு. அவங்களும் எனக்கு அட்டாக் பண்றாங்க ஒரு அட்டாக் கேமை கொண்டு அங்க வைக்கிறாங்க. யாரும் உங்களை அட்டாக் பண்ணல. நீங்க கண்ணாடியை பார்த்து என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நீங்க எஃப்ஜேட்ட போயிட்டு நோய்ங்கும் போது எஃப்ஜே திருப்பி நோய் தான் செய்வான். ஓகேவா, காலையிலே உங்களை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சோ அதே விஷயங்கள் தான் இப்போ நீங்க பண்றீங்க. ஓகேவா, அதே விஷயங்கள் தான் இப்போ நீங்க பண்றீங்க. எஃப்ஜே ரிஃப்ளெக்ட் ஆகிறான், அவ்வளவுதான். அது ஏத்துக்க முடியாம நோய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இதுல தண்ணி பழம் கடைசுரத்துக்கு ரம்யாவும் செலக்ட் பண்ணுவோம், சுபிக்ஷாவும் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட்ல நிற்காங்க. இப்போ நம்ம பார்வக்காக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். ரம்யா அவர்கள் பாட்டில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சிட்டா, ரம்யா வின் பண்ணி டீலக்ஸ் ரூம்ல ஆட்டோமேட்டிக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்க பவரை வச்சு விஜய் பாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம விஜய் பாரு அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே தான் அடுத்த இன்னொரு சம்பவம் நடக்குது. ரம்யா அவர்களை உள்ள கூப்பிட்டு சபரி அவர்கள் கேட்குறாங்க, என்ன ஏதாவது டீல் பேசினேன்? ஆமாம் டீல் பேசினேன் அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி அப்படின்னா டீல் பேசினேன், எல்லாம் நடந்து முடிஞ்சப்பறம் நான் கொடுக்க மாட்டேன், அது என்னோட கேம்னு சொல்லிடுவேன்ட்டாங்க. எனக்கு தூக்கி வரி அடிச்சியமோ, ரம்யா என்னம்மா இப்படி கேம் ஆடுற? அங்கே அவங்ககிட்ட போயிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசி வின் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணியாச்சு. அவங்க ஃபுல் பாட்டில் அப்ரூவ் பண்ணுறேன்னு ஆச்சு. வின் பண்ணி முடிச்சோன்னே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர முடியாது, நான் வேற யாருக்கா கொடுத்துருவேன்னு சொல்லியாச்சு. மொத்தத்தில் வீடு மொத்தமும் கேமில் போயிட்டுருக்கு. இதுல விஜய் பாருக்கு இது தேவைதான். கேவலமா ஒரு விஷயத்தை யோசிச்சு அவங்க வின் பண்ணும் அப்படிங்கறக்காண்டி எல்லாத்தையுமே இது வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்கன்னா அது இப்படிதான் வந்து முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் சற்று நேரத்தில் வீட்டுக்குள்ள அடுத்த சண்டைகள் ஆரம்பிக்கும். ஆல்ரெடி 3வது ப்ரோமோ இஷ்யூ வந்து முடிஞ்சிட்டு, இது வந்து 2வது ப்ரோமோக்கான இஷ்யூ வந்து இப்போ நடக்க போது. நம்ம அவர் பேர் என்ன, அவர் நல்ல பேருங்க, கலையரசன் தான் இப்போ டேபிளை கவுத்தி போட போறாரு. கலையரசன்லாம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க யாரு, நம்ம விஜய் பாரு. அதனால தான் கலையரசன் டென்ஷனாக இருக்கான். கலையரசன் அங்கே பாட்டுக்கு எஃப்ஜேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ப்பா, அதுக்கு போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, நீ கூட்டணி மாறிட்ட பத்தியான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு தான் இந்த அடி. அதில் அப்பப்போ பாய்சன், பாம்புனா பாம்பு தான், விஷம் தான் இருக்காங்க. அது இன்னொரு விஷம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்குது. ஸோ பார்க்கலாம், வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எஃப்ஜே வச்சு செய்யறாப்புல, தண்ணி பழம் வச்சு செய்யறாங்க. மொத்தத்தில் அக்காவோட கேமு ஒரு கேவலமான கேமு. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வின் பண்ணி தான் ஐடியா போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. அதுதான் இப்போ வீட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போய் நடத்தாலும் பார்க்கலாம்.